செயின்ட் கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர்ங்கிற வார்த்தைக்கு கிறிஸ்துவை சுமப்பவர் அப்படிங்கிறது பொருள். வரலாற்று தகவல்கள் படி கிறிஸ்டோபர் மிகவும் உயரமான மனிதராகவும் வலிமை மிகுந்தவராகவும் இருந்திருக்காரு. உலகிலேயே வல்லமை மிகு அரசருக்கு சேவை செய்வது கிறிஸ்டோபர்னுடைய நோக்கமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல உலக வல்லமைகளை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு உணர்ந்திருக்காரு. ஒரு துறவியின் ஆலோசனைப்படி ஒரு ஆழமான ஆற்றை கடக்க முடியாமல் தவிக்கும் மக்களை தன்னுடைய தோளில் சுமந்து மறுகரைக்கு கொண்டு போகும் வேலையை செஞ்சு வந்திருக்காரு கிறிஸ்டோபர். ஒரு நாள் ஒரு குழந்தை கிறிஸ்டோபர் கிட்ட அந்த ஆற்றை கடக்க உதவி செய்யுமாறு கேட்டிருக்கு. கிறிஸ்டோபரும் அந்த குழந்தையை தோளில் சுமந்து ஆற்றை கடக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடுப்பகுதிக்கு போறப்போ அந்த குழந்தையினுடைய எடை அதிகரிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல இந்த உலகத்தையே சுமக்கிறது மாதிரி உணர ஆரம்பிச்சிருக்காரு கிறிஸ்டோபர். ஒரு வழியாக ஆற்றை கடந்து மறுகரைக்கு போயிருக்காரு கிறிஸ்டோபர். அப்போ அந்த குழந்தையோ, நீங்கள் இந்த உலகத்தை மட்டுமல்ல உலகத்தை படைத்தவரையே சுமந்திருக்கிறீர்கள், நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு கிறிஸ்டோபர்னுடைய கைத்தடி நிலத்தில் வேரூன்றி இலைகள் மலர்ந்து கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கிறிஸ்டோபர் இயேசு கிறிஸ்துவை சுமந்ததுக்கான அடையாளமா பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு கிறிஸ்டோபர் கிறிஸ்தவ விசுவாசத்தை தைரியமா பறைசாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இறுதியாக கிறிஸ்டோபரும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பேர்ல கிபி 3ஆம் நூற்றாண்டுல மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு. பயணம் செய்பவர்கள், ஓட்டுநர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பாதுகாவலரா செயின்ட் கிறிஸ்டோபர் இருக்கிறதா நம்பப்படுது. ஜூலை 25 செயின்ட் கிறிஸ்டோபர் ஃபீஸ்ட் டே.